ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பூஜா பாஸ்கெட் ஒன்று நியூ மாடலாக ரெடி பண்ணியிருக்கேன். கிராஸ் கட் மெத்தடில் அம்லா நாட் ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி ஹேண்டில் கொடுத்து இதனுடைய பேஸ் வந்து 2 வருஷ குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நியூ மாடல் பூஜா பாஸ்கெட்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி அந்த வரிசையில் இந்த பாஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கலர் வயசு எடுத்திருக்கேன். ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சில் 6 வயசு 5.25 அடியிலும், ப்ளூவில் 24 வயசு 12 வயசு 4.25 அடியிலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வயசை 2 வயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வயசு வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் 3 நாட்ஸும், ப்ளூ கலரில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், நம்ம அதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள், 2 வயசு நமக்கு கிராஸாக வரும். அதுலேயும் நம்ம சுற்றி வர டைட்டாக நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம 2 வருஷ குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இது கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கிராஸாக வர வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டுக்கிட்டே வளர்த்தி கொண்டு வரணும் இந்த பாஸ்கெட்டில். மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா குமிழ் ரெடி ஆயிரும். இதே மாதிரியே சுற்றி வர நம்ம போட்டு முடிக்கணும். அப்போ நமக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே இங்கேருந்தே இந்த ஆரஞ்சு கலர் நாட்லேருந்தே 2வது வருஷ குமிழை நம்ம தொடங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அந்த ப்ளூ கலர் நாட்டை வச்சு அதே மாதிரியே இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் நாட்லேருந்து நம்ம தொடங்கலாம். இப்போ இதே மாதிரியே தான் நம்ம சுற்றி வர மீதி இருக்க நாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 2 வருஷ குமிழ்கள் போட்டு முடிக்கணும். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர வந்து எல்லா ப்ளூ கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி நான் குமிழ்கள் ரெடி பண்ணியாச்சு. 2 வருஷ குமிழ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கிராஸாக போகும் 2 இந்த குமிழ்களுக்கு வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணணும். இந்த பார்டர் டிசைன் பாருங்கள், ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து ஆம்லா நாட் வந்து வர மாதிரியும் பேசிக் நாட் யூஸ் பண்ணியும் நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது இந்த டைமண்ட் ஷேப்பில் நமக்கு சுற்றி வர கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல போடலாம். இந்த கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ரெண்டு சைட்லேயும் நம்ம பேசிக் நாட்டில் போடணும். இந்த சென்டரில் மட்டும் நமக்கு ஆம்லா நாட் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணணும். இந்த இடத்துல கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு கலரில் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலரில் நமக்கு ஒரு நாட் வந்து முடியும். இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுடலாம். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2 சைட்லேயும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 4 வயசு யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட் வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி 3 லூப்பாக மடிச்சுட்டு 4வது ஒயரை வந்து சுற்றி கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், மொத்தமாக நமக்கு வந்து 4 வயசு கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஒயர் எடுத்து மேலே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறோம். 2வது ஒயர் எடுத்து ஒரு லூப் வழியாக விடணும். 3வது ஒயர் எடுத்து 2 லூப் வழியாக விடுங்க. 4வது ஒயர் எடுத்து 3 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்கள். ஒரு ஒயராகவும் நமக்கு ஆம்லா நாட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படியான வயசை யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும். ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி, பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக போடுங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக பேசிக் நாட்லேருந்து எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நாட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அதனால் வந்து ரொம்ப டைட்டாக வந்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்து மேலே வந்து அப்படியே பேசிக் நாட்டில் அந்த டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம போட்டு 2 சைட்லேயும் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. டைமண்ட் ஷேப் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் 2 சைடில் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பார்டர் டிசைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரியே சுற்றி வர கண்டினியூ பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு அடுத்த வரிசைகள் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே இதே மாதிரியே நம்ம கிராஸாக போகிற வயசில் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இந்த பார்டர் டிசைன் கிடச்சிருச்சு பாருங்கள்.
இப்போ பாருங்க நான் சுற்றி வர இந்த வரிசையை வந்து போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே போட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நான் பாருங்கள் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக வந்து நமக்கு அந்த பார்டர் டிசைனில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 அம்லா நாட் வர மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. சுற்றி வர போட்டு முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ வயசு இருக்குது. இதெல்லாம் இந்த கிராஸாக போடுற நாட்ஸில் அப்படியே நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட வேண்டியது தான். இன்சர்ட் பண்ணிவிட்டு வயசெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். நான் பாருங்கள் பேஸ்கெட்டை வந்து எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயசெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஒரு லோட்டஸ் வந்து ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 3 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் வந்து கொடுக்குறக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காமனாக இருக்கட்டும்னு சொல்லி ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து இந்த கிராஸாக வந்து போகுது பாருங்கள் 3 அம்லா நாட், அதில் தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து போடணும். இப்போ இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே. ஒரு 2-3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த அம்லா நாட்டில் வந்து இந்த கேப் விட்ட மாதிரி நம்ம ஒயர்ஸ் வந்து போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நம்ம வந்து சுற்றி கொண்டு வரணும் இந்த டிசைனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் உள்ளேருந்து மேலே கொண்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் அடுத்த கேப் வழியாக விட்டு மறுபடியும் மேலே கொண்டு வரணும். ஒயர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போடுறக்கு. இந்த ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இது அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸாக ஆகும் ஒயரு போடும்போது, நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும். இதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது நான் கையில் பிடிச்சிட்டு போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து வச்சு போடும்போது ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஒயரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கினோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி உள்ளே மறுபடியும் கொண்டு போயிருங்க ஒயரை. இப்போ பாருங்கள் நமக்கு இந்த டிசைன் வந்து அம்லா நாட்டு ஃப்ளவர் டிசைன் முடிஞ்சது. இனி அடுத்தது வந்து அப்படி இந்த கிராஸாக போகிற ஒயரில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் வந்து அடுத்த அம்லா நாட்டில் அந்த டிசைன் பண்ணுறக்கு ஒயரை வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. ஒரு 2 நாட்ஸுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்து அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட் எப்படி போட்டு முடித்தோமோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான்.
இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம வந்து அடுத்த அம்லா நாட்டில் இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வருது. நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து மேலே வந்து போகிற மாதிரியே அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி சுற்றி போட்டு கொண்டு வந்து முடிக்கணும். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம சுற்றி சுற்றி அப்படியே போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் கலர் கலராக வேணுனாலும் நீங்கள் வந்து ஒயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிட் ஒயர்ஸ் இருந்ததுனாலும் அதையும் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த மாதிரி கூட கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிங்கிள் கலராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மொத்தமாக வந்து 3 அம்லா நாட்டுக்கும் நம்ம டிசைன் பண்ணி இவ்வளோ ஒயர் வந்து கொஞ்சம் மீதியாக இருக்குது. இதை வந்து உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர இந்த ஃப்ளவர் டிசைனை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேஸ்கட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் அம்லா நாட்டில் வந்து கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், ரேட்டில் டாய் டுட்டோரியல், இப்போ பூஜா பேஸ்கட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொடுத்துருக்கேன். நான் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ரேட்டில் டாய் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து 3 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹேண்டில் வச்சு கிஃப்ட் கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு வந்து 3 ஒயர் யூஸ் பண்ணி போடக்கூடிய பேசிக் நாட்டில் 10 அடியில் கட் பண்ணியிருக்கேன் ஒயர்ஸு. ஆரஞ்சு கலர் ஒயரில் ஹேண்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு கண்டிப்பாக நியூ மாடலாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஹேண்டிலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கோயிலுக்கு கொண்டு போகிறக்கும் கிஃப்டாக கொடுக்குறக்கும் இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.